டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் 2026 எக்ஸாமுக்காக இன்ஜினியரிங் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது இந்த கோர்ஸோட லாஸ்ட் வீடியோ. மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன், நிறைய கான்செப்ட் வந்து நம்ம பார்ட் 2ல லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பார்ட் 2 என்ன பண்ணிடலாம்னா இந்த வீடியோல வந்து பார்த்தலாம். எல்லாமே சிலபஸ்ல என்ன இருக்கோ, ஸோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல என்ன இருக்கோ அதுதான் என்னன்னா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த வீடியோ ரொம்ப 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 குரூஷியல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்ஜினியரிங்ல 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலேன். அதுல மினிமம் சொல்றேன் 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் என்னன்னா இப்ப பார்க்குற வீடியோல இருந்தா வந்து கேட்பாங்க. அது எதுல இருந்து வரும்னா ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தட், கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப், எல்சிடி எல்இடி பேனல் அண்ட் டிரான்ஸ்டியூசர். இந்த மொத்தமா பார்த்தோன்னு வச்சுக்கலாம் ஒரு 5 டாபிக் இருக்கு ரைட்டா. இதுல தான் வந்து 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னா இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா கிளாரிட்டியா என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை ப்ராப்பரா என்னன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து என்னன்னா நம்ம பார்க்க போறது பார்ட் 2. 4 டாபிக் தான். ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தட், அளவீட்டு வரம்பை நீட்டிக்கும் முறைகள் அப்படின்னு சொல்றது. அடுத்து கேத்தோட் கதிரோட அலைக்காட்டி, சிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எல்சிடி எல்இடி பலகை. இதை நம்ம இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணியிருக்கோம் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்லையும். பட் இதுல கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னா டெப்தா லேர்ன் பண்ணுவோம். அடுத்து டிரான்ஸ்டியூசர், அது பேர்ல இருக்கு டிரான்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏதோ ஒண்ணு மாற்றுறது, ஆற்றல மாற்றக்கூடியதா இருக்கும். அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தட் அப்படின்னு இருக்கா. அதாவது ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட், ஒரு கருவி. அந்த கருவியை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப வோல்ட் மீட்டர் இருக்கு, அம்மீட்டர் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுவோம், எவ்வளவு வோல்ட் இருக்கு, எவ்வளவு வந்து கரண்ட் இருக்கு, இப்படிதான் வந்து பார்ப்பேன் ரைட்டா. அந்த மாதிரி கருவிகள்ல என்ன அப்படின்னா ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கும். நம்ம பார்ட் 1ல சும்மா பேசிக்கா மட்டும்தான் வந்து வோல்ட் மீட்டர்னா என்ன, அம்மீட்டர்னா என்ன, அதை எப்படி வந்து யூஸ் பண்றாங்க, அந்த மீட்டர்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு பவர் சம்பந்தப்பட்டதை நம்ம என்ன பண்ண போறோம்னா லேர்ன் பண்ண போறோம். ஸோ பவர் சம்பந்தப்பட்டதுல முக்கியமானது சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்னா நம்ம கொடுக்குற கனெக்ஷன் தான். நம்ம கொடுக்குற வந்து அந்த வயர் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது 1 வேவா இல்ல 2 வயரா இல்ல 3 வயரா. ஸோ அதான் சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இல்லைன்னா 3 ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இப்ப சிங்கிள் ஃபேஸ் பவரை வந்து மெஷர் பண்றதுக்கு நிறைய கருவிகள் இருக்கும். அந்த கருவிகள்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அது சம்பந்தப்பட்ட சில கான்செப்ட் இருக்கு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது என்ன சார் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் பவர் மோஸ்ட்லி வந்து ஏசி சர்க்கியூட், அதாவது ஆல்டர்னேட் கரண்ட் வந்து சர்க்கியூட்டா இருக்கும். இப்ப ஒரு பவர் வந்து, அதாவது ஒரு பவர் வந்து என்னன்னா நம்ம சோர்ஸ்ல வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். எல்லா பவருமே என்ன பண்ணப்படுதுன்னா ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்கா வந்து மாற்றப்படாது. அதான யூஸ்ஃபுல் ஒர்க்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வீட்ல வந்து ஃபேனு இல்ல வந்து என்ன பண்ணோம் ஏசி வச்சிருக்கோம் ரைட்டா. ஏசி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுக்குற பவர் சப்ளைக்கு ஏத்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற எல்லா பவருமே வந்து என்னன்னா அந்த ஏசி எடுத்துக்கிறோம், ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிறோம், அந்த ஃபேன் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. சில பவர் என்னன்னா அந்த லோடு கன்சியூம் பண்ணும். லோடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம யூஸ் பண்ற வந்து வீட்டுல இருக்கிற பொருட்கள், அதாவது என்ன எலக்ட்ரிக்கல் வந்துன்னா அப்ளையன்ஸ். அந்த லோட் ஆனது எல்லா பவரையும் எடுத்துக்கிறது, சம் பவரை மட்டும் ஆக்சுவலி வந்து கன்சியூம் பண்ணும். சில பவர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சோர்ஸுக்கும் ரியாக்டிவ் காம்போனண்டா இண்டக்டர், கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையே என்ன பண்ணப்படும்னா சில ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நீக்கப்படும். ஸோ அதனால என்ன அப்படின்னா ஒரு பவர் ஆனது கம்ப்ளீட்டா லோடு தான் எடுத்துக்கிறோம்னு சொல்ல முடியாது. சில பவர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய இடத்துல வந்து என்ன அப்படின்னா வீணடிக்கப்படும். வீணடிக்கப்படும்னா இன்னொரு இடத்துல வந்து அது யூஸ் பண்ணப்படும். ஸோ அப்படி பவர் ஆனது என்ன பண்ணப்படுதுன்னா டிவைட் பண்ணப்படுதா. ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா ஏசி ஆல்டர்னேட் கரண்ட் பவரை வந்து ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லி வந்து டிவைட் பண்றாங்க. இந்த 3 நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் பவர் ஏசி சர்க்கியூட்ல இருக்கிற பவரை மெஷர் பண்ற கருவியில என்ன இருக்குன்னா அதுல ஆக்டிவ் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, ரியாக்டிவ் பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அப்பேரண்ட் பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மூலம் என்ன பண்ண முடியும், ஓகே ஒரு அக்யூரேட்டா என்ன பண்ண முடியும்னா உங்களால மெஷர்மெண்ட் எடுக்க முடியுமா. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிற போறோம். இதன் மூலம் திஸ் குவான்டிட்டி help us to understand how much power actually used, how much is exchanged, how much total power the electrical system வந்து must supply. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற போது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்ல.
அதாவது ஒரு இது எவ்வளவு பவர் எடுக்கும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏத்தாப்புல பவர் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளை பண்ண முடியும். So அதனாலதான் என்னன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். தமிழ்லயும் பாருங்களேன். ஏசி மின் சுற்றில் மின் மூலத்தால் வழங்கப்படும் அனைத்து மின் சக்தியும் பயனுள்ள வேலையாக மாற்றப்படுவதில்லை. சில மின்சக்தி உண்மையாகவே சுமையால் பயன்படுத்தப்படுகிறது. சில மின்சக்தி மின்தூண்டி மற்றும் மின்தேக்கி போன்ற கூறுகளுக்கு மின் மூலத்திற்கும் இடையே முன்னும் பின்னுமாக பரிமாறிக் கொள்கிறது. அதனால் ஏசி மின்சக்தியை செயல்திறன் மின்சாரம், எதிர்வினை மின்சாரம், தோற்ற மின்சாரம் என பிரித்து படிக்கிறோம். இதன் மூலம் உண்மையில் எவ்வளவு மின்சக்தி பயன்படுத்தப்படுகிறது, எவ்வளவு பரிமாறப்படுகிறது, மின்சார அமைப்பை மொத்தமாக எவ்வளவு மின்சக்தியை வழங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் இதை லேர்ன் பண்றோம்னு இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ரைட். இப்ப இதுல வாங்களேன். முதல்ல ஆக்டிவ் பவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஆக்டிவ் பவர்னா ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு. அதனை எலக்ட்ரிக்கல் லோடு அப்படின்னா ஒரு அப்ளையன்ஸ் வீட்ல யூஸ் பண்ற வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ். என்ன இருக்கலாம்? ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், ஹீட்டர் இருக்கலாம், ஃபேன் இருக்கலாம். இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் லோட் ஆனது ஆக்சுவலா எவ்வளவு பவர் அது யூஸ் பண்ணுதோ, ஆக்சுவலா அது எவ்வளவு பவர் யூஸ் பண்ணுதோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிளா புரியறதுக்காக ஒரு சிங்கிள் ஃபேஸ் வந்து ஹீட்டர் எடுத்துக்கிறோம். அந்த ஹீட்டரோட வோல்டேஜ் வந்து 230, கரண்ட் வந்து 5 ஆம்பியர், பவர் ஃபேக்டர் இந்த 3 தெரிஞ்சா போதும். ஒரு ஹீட்டரோட என்ன பண்ண முடியும்னா அது எவ்வளவு பவர் ஆக்சுவலா யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது 2 விதமா. இப்ப எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க டிவைஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாங்கன்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்முலாவை கொடுத்திருக்கேன். இந்த ஃபார்முலா இல்லாம என்னன்னா நம்ம பிசிக்ஸ்ல ஒர்க்கு, எனர்ஜி, பவர்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணிருப்போம். அதுல இருக்கிற ஃபார்முலா தான். ஸோ பவர்ஸ் ஈக்குவல் டு விஏன்னு இருக்கும். இந்த காசு என்பது ஆங்கிளை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறக்கூடியதா இருக்கு. அதாவது பவர் ஃபேக்டர் பொறுத்து வந்து வரக்கூடியன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பவர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர், பவர் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு வந்து காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கிறது. இப்ப நமக்கு தேவை பொறுத்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லிடலாம்னா அந்த ஹீட்டர் எவ்வளவு வந்துன்னா பவர் கன்சியூம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 1150 வாட்ஸ் என்னன்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் ஹீட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து அது யூஸ் பண்ணுது. இதுதான் வந்து ஆக்டிவ் பவர். ஆக்டிவ் பவர் என்பது ஒரு ஆக்சுவல் பவர் கன்சியூம் பை த லோட். இது எதுல மெஷர் பண்ணுவாங்கன்னா வாட்ஸ். ஏன்னா பவர்னாவே எதுல மெஷர் பண்ணுவோம்? வாட்ஸ்ல தான் வந்து மெஷர் பண்ணுவோம். இட் கேன் பி மெஷர் யூசிங் வாட் மீட்டர். இதுதான் டிவைஸ். வாட் மீட்டர் என்பது ஒரு டிவைஸ். ரைட்டா? அது அந்த டிவைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன். நார்மல் இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது மெஷர் பண்ணும்போது பவர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு விஏன்னு இருக்கா? இப்போ பி ஈக்குவல் டு விஏ மீன்ஸ் என்ன? ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுல அதாவது ஒரு சர்க்கியூட்ல எவ்வளவு வந்து பவர் வந்து கன்சியூம் பண்ணப்படுது அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து வாட் மீட்டர். ஸோ வாட் மீட்டரோட வந்து ஜஸ்ட் மீட்டர் மட்டும் அது வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வாட் மீட்டர் இல்லாம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க? ஃபார்முலா பேஸ் பண்ணி. இந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். தமிழ்ல பாருங்களேன். ஒரு ஒற்றை நிலை மின் சுற்றில் செயல்திறன் மின்சாரம் என்பது சுமையால் உண்மையில் பயன்படுத்தப்படும் மின்சக்தியாகும். இது வாட் என்ற அலகில் அளவிடப்படுகிறது. இது வாட் மீட்டர் மூலமும் அளவிடலாம் இல்லது சமன்பாடுகள் மூலமும் என்னன்னா கணக்கிடலாம். புரியும் நினைக்கிறேன் ஆக்டிவ் பவர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கான்செப்ட் இருக்கு. Right. இப்ப இந்த இடத்துல ஒண்ணு பார்த்திருக்கோம். அதாவது பவர் ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அது என்னன்னு சொல்லிடுறேன். பவர் ஃபேக்டர் என்னன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு, ஒரு லோடு எலக்ட்ரிக்கல் பவர எவ்வளவு எஃபெக்டிவா வந்து அது வந்து யூஸ் ஆகுது. அதாவது எஃபெக்டிவா எப்படி அதை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம்னா அந்த பவர் ஃபேக்டர் மூலம் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. புரியல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து எப்போதும் ஆங்கிள் பொறுத்தது. ஸோ காஸ் தீட்டான்னு இருக்கும். அதாவது பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஆக்டிவ் பவர் டிவைடட் பை வந்து அப்பேரண்ட் பவர்னு சொல்லுவாங்க. அப்பேரண்ட் பவர் அப்படின்னா ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸோட அதாவது மேக்சிமம் இதுதான் அதோட மேக்சிமம் கன்சியூம் பண்ற பவர் அப்படின்னு இருக்கும்ல. அதுதான் அப்பேரண்ட் பவர் மீன்ஸ் டோட்டல் எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை டு த லோட். அப்ப ஆக்டிவ் பவர் என்பது என்ன? அதனால எவ்வளவு அதை யூஸ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து ஆக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டிவைஸும் அதோட மேக்சிமம் இருக்கிற வந்து என்னன்னா அந்த பவரை யூஸ் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்கலாம். போக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் கன்சியூம் பண்றது குறையப்படும். அதனாலதான் பவரை 2ஆ பிடிக்கிறாங்க. ஸோ அப்பேரண்ட் என்பது அதோட மேக்சிமம். அதனால வந்து எவ்வளவு டோட்டல் பவர் நம்ம கொடுக்குறோமோ அந்த பவர் இருக்கும். ஆக்டிவ் பவர் என்பது அதனால எவ்வளவு பவர் அதை எடுத்துக்கிற முடியுமோ அதுதான் வந்து என்னன்னா ஆக்டிவ் பவர்னு சொல்றது. ரைட். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு மோட்டர்
அதோட அப்பரண்ட் பவர் இருக்கு, ஆக்டிவ் பவர் இருக்கு. இத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பவர் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ பவர் ஃபேக்டர் மூலம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லோட் ஆனது அது எவ்வளவு எஃபெக்டிவா வந்து என்னன்னா, எவ்வளவு எஃபெக்டிவா அந்த பவர யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 0.8 அப்படின்னு வருதுன்னா, அப்ப 80% கிட்ட என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். அந்த மோட்டார் இதுல வந்து நம்ம மோட்டார் தானே எடுத்தோம். ஸோ அப்ப அந்த மோட்டார் வந்து 80% கிட்ட என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அதோட மேக்ஸிமம் பவர்ல இருந்து 80% கிட்ட எடுக்குது. அப்ப 100ல 80% வந்துன்னா அது எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப 20% என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல லாஸ் ஆகுது. அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க. இங்கிட்டு அப்பேரன்ட் பவர் இருக்கா? ஸோ அந்த அப்பேரன்ட் பவர்ல என்னன்னா சொல்லிட்டேன். ஆக்டிவ் பவர் என்பது யூஸ்ஃபுல் பவர். ரியாக்டிவ் பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத நான் சொல்றேன். ரியாக்டிவ் பவர்னா, அந்த கெப்பாசிட்டர் கிட்ட வந்து என்னன்னா, ஒரு ஒரு பவர் ஆனது என்னன்னா கடத்தப்படும். கெப்பாசிட்டர் என்ன? தேக்கி வைக்கப்படுமா? ஸோ அந்த மாரி இதுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர் ஆனது பேக் அண்ட் ஃபோர்த்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்பேரன்ட் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து S ஈக்குவல் டூ VA. அதாவது இது வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்துறாதீங்க. அப்பேரன்ட் பவர் வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு சொல்றது ஒரு மோட்டாரோடது. வோல்டேஜ் இருக்கு, கரண்ட் இருக்குன்னா, அத வச்சு என்ன பண்ணுவோம்னா, அப்பேரன்ட் பவர் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்பேரன்ட் பவர் வந்து கண்டுபிடிக்கிறது பவர் ஃபேக்டர் இருக்கும், ஆக்டிவ் பவர். இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? முதல்ல வந்து என்னன்னா, ஆக்டிவ் பவர்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து பவர் ஃபேக்டர்னா என்னன்னு சொன்னேன். அடுத்து அப்பேரன்ட் பவர்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ரியாக்டிவ் பவர். ஸோ ரியாக்டிவ் பவர்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். The power that moves between the source and reactive component such as inductor அல்ல கெப்பாசிட்டர். இதுதான் என்ன சொல்றாங்க ரியாக்டிவ் பவர். அதாவது எந்த அளவுக்கு வந்துன்னா அந்த பவர் ஆனது வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படின்னு வந்து கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தேவை பொறுத்து வந்து கண்டுபிடிப்பாங்க. இது VAR அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெஷர் இன் VAR. ஸோ ரியாக்டிவ் பவர் மெஷர் இன் வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றது VAR. ஸோ ரியாக்டிவ் பவர் என்பது the power that moves back and forth between the சோர்ஸ் அண்ட் ரியாக்டிவ் காம்போனன்ட். இதுதான் வந்து ரியாக்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த பவர் வந்து என்னன்னா டைரக்ட்லி யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் மோட்டார் மாதிரி இருக்கிற டிவைஸுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்பரேட் ஆகுறதுக்கு இந்த பவர் தேவை. ஏன்னா, இப்ப இன்சுலேட்டர் கிடையாது. இண்டக்டர் இல்ல கெப்பாசிட்டர் இதெல்லாம் தேக்கி வைக்கப்படும். அந்த பவர் என்ன பண்ணப்படும்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் ரியாக்டிவ் பவர். சில டிவைஸுக்கு மட்டும் என்னன்னா இது தேவையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மோட்டரோட ரியாக்டிவ் பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆக்டிவ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் குடுத்தாங்க. இத வச்சு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் பவருக்கான ஃபார்முலா வந்து இதான். Q is equal to V into tan theta. V என்பது என்ன அப்படின்னா அதோட ஆக்டிவ் பவர். tan thetaன்னு இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? tan ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். பவர் ஃபேக்டர் இருக்கு. ஸோ பவர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன? cos theta. ஸோ அதுக்கான இது வந்து என்ன? 0.8. இப்ப என்ன மீனிங்? 0.8 கீழ 1 இருக்குன்னு அர்த்தமா? அதாவது cos theta. அத வச்சு tan thetaவ கண்டுபிடிக்கலாமா? என்னது? பிதாகரஸ் தியரம் இருக்கு. ஸோ பிதாகரஸ் தியரத்துல நம்மளுக்கு என்ன தெரியும்? கர்ணம் இருக்கும், எதிர்பக்கம் இருக்கும், அடுத்துள்ள பக்கம் இருக்கும். ரைட்டா? ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். என்னது? tan thetaவோட வேல்யூ வந்துருமா? ஆப்போசிட்டோட வேல்யூ நல்லா கவனிங்க. ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து நமக்கு தேவை. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். அட்ஜசன்டோட வேல்யூ வந்து காசுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அதை வச்சு டேனோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸோ டேனோட வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா அதோட ஆக்டிவ் பவர் போட்டு அதன் மூலம் ரியாக்டிவ் பவர் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதாவது எதுக்காக சொல்ல வாருன்னா, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது மெஷர் பண்றதுக்கு இதெல்லாமே வந்து கண்டுபிடிப்பாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுதான். ஸோ ரியாக்டிவ் பவர் என்பது எதிர்வினை மின்சாரம் என்பது மின்தூண்டி மற்றும் மின்தேக்கி போன்ற கூறுகளுக்கும் மின் மூலத்திற்கும் இடையே பரிமாற கொள்ளப்படும் மின்சக்தியாகும். அது எவ்வளவு மின்சக்தி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து ரியாக்டிவ் பவர் VAR என்ற அலகில வந்து அளவிடப்படுகிறது. இதுக்கான ஃபார்முலா வந்து மறந்துடாதீங்க. அடுத்து அடுத்து என்னன்னா, அதாவது சிங்கிள் ஃபேஸ்ல என்னெல்லாம் லேர்ன் பண்ணணுமோ அதெல்லாமே பார்த்துட்டோம். இப்ப 3 ஃபேஸ் பவர் இருக்கு. 3 ஃபேஸ் பவர்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 3 phase circuit active power can be measured using the 3 wattmeter method, 2 wattmeter method, power factor meter or digital power meter ன்னு சொல்லுவாங்க. ஒரு பேலன்ஸ்டான 3 phase சிஸ்டத்துல வந்து ஆக்டிவ் பவர் என்பது is equal to √3 VA cos theta ன்னு வரும். Reactive power can be measured using the wattmeter or reactive power meter. For the balanced system, it can be expressed as Q is equal to √3 VA வந்து sin theta. இந்த இடத்துல இருக்கிற ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்ன்னு இருக்கு. பவரை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. சிங்கிள் ஃபேஸ் ஓடது வந்து அந்த கனெக்ஷன் பொறுத்தான். 3 ஃபேஸ் என்பது கனெக்ஷன் பொறுத்தான். ரைட்டா? இப்ப சிங்கிள் ஃபேஸை மெஷர் பண்றதுக்கு என்ன? ஆக்டிவ் பவர், அதே மாதிரி ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர், பவர் ஃபேக்டர் இதெல்லாமே கண்டுபிடிப்பாங்க. 3 ஃபேஸ்லயும் அதே தான். 3 ஃபேஸ்லயும் அதே தான். பட் அது கண்டுபிடிக்கிறதுக்கான என்னன்னா டிவைஸ் மட்டும் வேற. இப்ப
3 வாட் மீட்டர் மெத்தட் அப்படின்னு இருக்கும், 2 வாட் மீட்டர் மெத்தட் இருக்கும், பவர் ஃபேக்டர் மீட்டர் இருக்கும், இல்ல டிஜிட்டல் பவர் மீட்டர் இருக்கும். இது எந்த மாதிரி இதுக்கு வந்து மெஷர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இப்போ ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். 2 வாட் மீட்டர் மெத்தட். ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 2 வாட் மீட்டர் மெத்தட். வாட் மீட்டர் நம்மளுக்கு தெரியும். நார்மலா என்ன பவரை மெஷர் பண்றதுக்கு தான் வந்து வாட்ல சொல்லுவோம். எஸ்ஐ யூனிட். அதன் மூலம் வாட் மீட்டர் வந்திருக்கு. 2 வாட் மீட்டர்னா 2 வாட் மீட்டர் இருக்க போகுது, அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 வாட் மீட்டரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பவரை வந்து என்னன்னா எவ்வளவு கன்சியூம் பண்ணப்படும்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்க. காமன்லி யூஸ்டு டு மெஷர் இன் அ 3 phase 3 wire system. Total active power. Algebraic sum of the 2 watt meter reading தான் W1 and வந்து W2. 3 கம்பிகள் கொண்ட 3 நிலை மின்சுற்றில் மின்சக்தியை அளவிட 2 வாட் மீட்டர் முறை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. 2 வாட் மீட்டர்களின் அளவீடுகளின் இயற்கணித கூட்டுத்தொகை மொத்த செயல்திறன் மின்சாரத்தை வந்து வழங்குகிறது. ரைட். 2 வாட் மீட்டர் மெத்தட் பார்த்தாச்சா? அடுத்து இப்ப என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் வந்து பவரை எப்படி மெஷர் பண்றது, அதுக்கான என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோம். நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறது எனர்ஜி. எனர்ஜி எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போறோம். ஏன்னா இது நம்ம பார்க்குற டாபிக்கே என்னன்னா அம்பர்லா டாபிக்கே வந்து மெஷர்மெண்ட் தான், ரைட்டா? அதனால வந்து இது ரிலேட்டடா பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டோட்டல் எலக்ட்ரிக்கல் பவர் கன்சியூம்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லணும், எவ்வளவு பவரை எவ்வளவு நேரத்துக்கு நான் யூஸ் பண்றேனோ அப்பதான் எனக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அதுதான் இந்த இடத்துலயும் காமன்லி மெஷர்ட் யூசிங் த எனர்ஜி மீட்டர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து வாட் ஹவர் மீட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எனர்ஜி மீட்டர் என்ன பண்ணுனா ரெக்கார்ட் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம் பை த லோட். காமன் டைப் இன்க்ளூட் எலக்ட்ரோலைட்டிக் மோட்டர், இல்ல வந்து கிளாக் மீட்டர்னு சொல்றாரு. அதாவது எனர்ஜி மீட்டர் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதை நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கணும். எனர்ஜி மீட்டர் என்ன பண்ணுது? மெஷர் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ரைட்டா? கன்சியூம் பை த லோட். காமன்லி யூஸ்டு இன் த டொமஸ்டிக் அண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி சொல்லுவாங்கன்னா கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம வீட்லயே என்ன இருக்குன்னா எனர்ஜி மீட்டர் இந்த மாதிரி இருக்கும். நீங்க அதுல பாத்தீங்கன்னா தெரியும், கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இந்த மீட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணப்படும்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளீட்டா வந்து கால்குலேட் பண்ணும். இப்போ இந்த எனர்ஜி மீட்டருக்கு பாத்தீங்களா, இந்த எனர்ஜி மீட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். சில எனர்ஜி மீட்டர் வந்து இண்டக்ஷன் பிரின்சிபல், இந்த கன்வென்ஷன் இண்டக்ஷன் டைப் மீட்டர் வந்துன்னா ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதான் எனர்ஜி மீட்டர். எனர்ஜி மீட்டரோட வந்து கம்ப்ளீட் இந்த டயக்ராமை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எனர்ஜி மீட்டர் எப்படி கால்குலேட் ஆகும்? சப்போஸ் நம்ம ஒரு 1000 வாட்டு கிட்ட வந்து, அதாவது ஒரு ஹீட்டர் ஆனது 2 மணி நேரத்துக்கு 1000 வாட்ஸ் வந்து எடுக்குதுன்னா அது எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கன்சியூம் ஆயிருக்கு, அதை எப்படி பார்க்கலாம்னா எனர்ஜி ஈக்குவல் டு என்ன வரும்னா பவர் இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்றது. ஸோ பவர் எவ்வளோ? பவர் என்பது 1000 வாட் என்பது 1 கிலோ வாட், ரைட்டா? 1 கிலோ வாட். அப்போ 1 கிலோ வாட் இந்த டைம் எவ்வளோ? 2 மணி நேரம். அப்ப 2 கிலோ கிலோ வாட்ஸ் அப்படின்னு வருமா? அதாவது கிலோ வாட் ஹவர் அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங்? 1 கிலோ வாட் ஹவர் தான் வந்து ஒரு யூனிட். அப்ப 2 கிலோ வாட் ஹவர் என்பது 2 யூனிட். அப்ப எவ்வளவு யூனிட் வந்து என்ன கன்சியூம் பண்ணப்பட்டிருக்குன்னா 2 யூனிட். அப்ப அந்த எனர்ஜி மீட்டர் என்ன காமிக்கும்னா 2 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிக்கும், ரைட்டா? இந்த மாதிரி தான் என்னன்னா அந்த எனர்ஜி மீட்டர் வந்து கம்ப்ளீட்டா வந்து கால்குலேட் பண்ணும், ரைட்? ரியல் லைஃபோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ற ஃபேனு, லைட்டு, டிவி, ரெஃப்ரிஜரேட்டர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், அதாவது நம்ம செட் பண்ணதை பொறுத்து, இப்ப 2 மாசத்துக்கு கிட்ட இல்ல 1 மாசத்துக்கு கிட்ட வந்து அது எவ்வளவு வந்து கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துன்னா அப்படியே அந்த எனர்ஜி மீட்டர் வரும். இந்த எனர்ஜி மீட்டர் கண்டினியூஸா என்ன பண்ணும், அந்த டோட்டல் எனர்ஜி வந்து எப்படி எவ்வளவு கன்சியூம் ஆகுதோ அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டே வரும். ஃபைனலா வந்து இவ்வளவு டோட்டலா வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து காமிக்கும். இப்படி ஆட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். வீட்டுல நம்ம நிறைய பேர் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், ரைட்டா? அதாவது இபில இருந்து ரீடிங் எடுக்க வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீட்டரை வச்சுதான் என்னன்னா கம்ப்ளீட்டா ஓகே இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஓடி இருக்கு, அப்ப இந்த இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், நமக்கு இபி பில் வந்து சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக தான் சொல்றேன், ரைட்? எனர்ஜி மீட்டர்னா என்னன்னு பார்த்தோம். இதுல கன்வென்ஷனல் டைப், அதாவது கன்வென்ஷனல் இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சில எனர்ஜி மீட்டர் என்ன இண்டக்ஷன் டைப் அப்படின்னு இருக்கும், அதுன்னு இண்டக்ஷன். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லிட்டு வந்து ஒரு பிரின்சிபல் வந்து நம்ம பிசிக்ஸ்ல லேர்ன் பண்ணிருப்போம். இது என்ன பண்ணப்படும்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து வோல்டேஜ். அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வோல்டேஜே வந்து ஒரு ஃபோர்ஸ் தான்.
அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணப்படும்னா, இந்த கன்வென்ஷனல் இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர்ல என்ன இருக்குன்னா, ஒரு அலுமினியம் டிஸ்க் இருக்கும். இந்த மாரி இருக்கும். நீங்க இந்த இமேஜ் பார்த்தா தெரியும். இது என்ன பண்ணும்? ரொட்டேட் பண்ண வைக்கும். அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். அதிகமான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம் பண்ணப்படும்போது, இந்த மீட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் மூலம் வந்து டிஸ்க் அதிகமா ரொட்டேட் ஆகும். ஸோ அப்ப எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகும். அதன் மூலம் என்ன ஆகும்னா, அந்த ரீடிங்ல வந்து காமிக்கும். இது ரொட்டேட் ஆகுறத பொறுத்து இந்த ரீடிங் வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த எனர்ஜி மீட்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பட் இப்ப இருக்கிறது இது கிடையாது. இப்ப இருக்க எல்லாமே வந்து என்னன்னா, வேற பேட்டர்ன். பட் இந்த மாரி ஒரு மீட்டர் இருந்திருக்கு. அத நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட். எனர்ஜி மீட்டர் வந்து பார்த்தாச்சு. அடுத்து ஃப்ரீக்வென்சி அப்படின்னு ஃப்ரீக்வென்சி அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் மெஷர்மென்ட் அப்படின்னு இருக்கும். நார்மலா என்ன? ஃப்ரீக்வென்சி மெஷர் பண்றதுக்கு என்ன? நம்ம ஃப்ரீக்வென்சியோட எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லுவோம்? ஹெர்ட்ஸ்ல சொல்லுவோமா? ஃப்ரீக்வென்சினா நம்பர் ஆஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டட் பை த ஏசி சிக்னல். ஏன்னா ஏசில தான் வந்து ஆல்டர்னேட் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு பீரியட். இதான் கம்ப்ளீட் வந்துன்னா ஒரு வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு வேவ் வந்துன்னா கம்ப்ளீட் ஆகுறதுக்கு எவ்வளவு வந்து டைம் எடுக்கிறது? அதுதான் வந்து என்ன ஃப்ரீக்வென்சி. அதாவது நம்பர் ஆஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டட் இன் ஏசி சிக்னல் பெர் செகண்ட். அதுதான் வந்து ஃப்ரீக்வென்சி. அடுத்த செகண்ட்ல எத்தனை சைக்கிள் இந்த மாதிரி வருதோ, எத்தனை சைக்கிள் இந்த மாதிரி வந்து சைக்கிள் எத்தனை வருதோ ஒரு செகண்ட்ல, அதுதான் நம்ம ஃப்ரீக்வென்சின்னு சொல்லுவோம். இதை ஹெர்ட்ஸ்ல வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். இதுக்கு என்ன மீட்டர் இருக்குன்னா, ஃப்ரீக்வென்சி மீட்டர், மல்டிமீட்டர். மல்டிமீட்டர் என்பது மல்டினாவே வந்து என்ன? நிறைய இதை வந்து என்ன பண்ண முடியும்னா, அதனால மெஷர் பண்ண முடியும்னு அர்த்தம். அடுத்து ஆசிலோஸ்கோப். இதெல்லாம் என்னன்னா ஃப்ரீக்வென்சி மெஷர் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீக்வென்சி மீட்டர் ரொம்ப பரவலானது. இதுதான் வந்து ஃப்ரீக்வென்சி மீட்டர். அது எவ்வளோ ஃப்ரீக்வென்சி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இதை காமிக்கும். பெர் செகண்ட்ல எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம். இதுல வந்து காமிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு இருக்கா? ஸோ ஃபேஸ் ஆங்கிள் என்பது ஒண்ணும் கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் என்னன்னா ஃப்ரீக்வென்சிக்கான இதை வந்து கொடுத்துருக்கேன். ஒரு ஏசி சிக்னல் வந்து ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃப்ரீக்வென்சி என்ன? 50 ஹெர்ட்ஸ் ரைட்டா? ஸோ அப்ப ஏசி வேவ் ஃபார்ம் கோஸ் அப் அண்ட் டவுன். என்ன? ஒரு செகண்டுக்கு அப் அண்ட் டவுன் என்னன்னா 50 டைம் போகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப இது எதுக்கு நம்ம ஃப்ரீக்வென்சி லேர்ன் பண்றோம்னா, எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா, நம்ம இந்தியாவுல ஸ்டாண்டர்டா ஏசி சப்ளை இருக்கு. அதோட ஃப்ரீக்வென்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், டெய்லி லைஃப்ல நம்ம வந்து என்னன்னா, பார்க்கறத வச்சு என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம இந்தியால வந்து ஏசி சப்ளை தான் ஹோம்வொர்க் குடுக்குறது. அதுல ஃப்ரீக்வென்சி எவ்வளோ இருக்கும்னா 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் என்ன? ஒரு செகண்டுக்கு 50 என்ன ஆகும்னா அந்த வேவ் ஃபார்ம் அப்ஸ் அண்ட் டவுன்ல போயிட்டு போயிட்டு வரும்னு அர்த்தம். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஃபேஸ் ஆங்கிள் மெஷர்மென்ட்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப 2 வந்துனா ஏசி வேவ் எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டா போறது. வேவ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வேவ் பி வந்து கொஞ்சம் லேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இப்ப வேவ் பி வந்து கொஞ்சம் லேட்டா போதா? லேட்டா போகும்போது என்னன்னா ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஏக்கும் பிக்கும். அந்த டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குது. இப்ப டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கா, அந்த 2 சிக்னல் 90 டிகிரி அவுட் ஆஃப் த ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ ஃப்ரீக்வென்சி வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வேவ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறது. ஃபேஸ் ஆங்கிள் 2 வேவுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கு, கேப் எவ்வளவு இருக்கு அது பாக்குறது தான் வந்து ஃபேஸ் ஆங்கிள். ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் பார்ப்பாங்க அப்படின்னா தேவைப்படுது. ரைட்டா? எல்லாமே ரொம்ப டெப்தா வந்து போகணும் அவசியம் கிடையாது. பட் எல்லாமே மெஷர் பண்றாங்க. அது எப்படி மெஷர் பண்றாங்க? என்ன மெஷர் பண்றாங்க? அது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதான். ஸோ இதான் அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு இதுக்கும் என்னன்னா, எந்த அளவுக்கு வந்து கேப் வருதுன்னு சொல்லிட்டு வந்து இது மெஷர் பண்ணும். ரைட். என்ன பார்த்துட்டோம்? ஃப்ரீக்வென்சி அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் மெஷர்மென்ட்னா என்னன்னு வந்து பார்த்தாச்சு. அடுத்து அடுத்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற ரைட்டா? பேசிக்கா வந்து பார்க்க போறது அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர். என்ன? அம்மீட்டர் வந்து கரண்ட்ட மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். வோல்ட் மீட்டர் என்ன? ஸோ வோல்ட் மீட்டர் வந்து என்னன்னா, வோல்டேஜ மெஷர் பண்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, பேசிக்கா தெரிஞ்சது தான். ரைட்டா? இங்க பாருங்களேன். அம்மீட்டர் இந்த மாரி தான். ஸோ அம்மீட்டர் என்ன பண்ணும்? எவ்வளோ கரண்ட் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு காமிக்கும். வோல்ட் மீட்டர் எவ்வளவு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கக்கூடியது. பட் இதுல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதுல எக்ஸ்ட்ராவும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கான்னா, ஆமா. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. அம்மீட்டர் வந்து கரண்ட்ட மெஷர் பண்றாங்க. பட் அம்மீட்டர் எப்போதும் ஒரு சர்க்யூட்ல சீரிஸ்ல தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். சீரிஸ்ல தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஐடியலா இருக்கிற ஒரு அம்மீட்டர் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் என்பது மின்தடை. அந்த மின்தடை வந்து என்னன்னா 0மா இருக்கும். அதாவது நீங்க ஒரு அம்மீட்டர் எடுக்குறீங்க. அந்த அம்மீட்டரோட வந்து நீங்க செக் பண்றீங்கன்னு வச்சுக்கலேன்.
அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. மின்தடை என்பது இருக்கவே கூடாது. ஏன்னா மின்தடை இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல தடை பண்ணிருச்சுன்னா, அதுல எவ்வளவு கரண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு தான் இத வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஒரு வோல்ட்மீட்டர் என்ன பண்ணும்? வோல்டேஜ். வோல்ட்மீட்டர் எப்போதுமே ஒரு சர்க்யூட்ல பேரலலா வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டர் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டில இருக்கும். இன்ஃபினிட்டியா இருக்கும். அதாவது இருக்கலே ஹையா இருக்கும். ஸோ இட் ட்ரா ஆல்மோஸ்ட் வந்து நோ கரண்ட் ரைட்டா? ஏன்னா இன்ஃபினிட்ல இருக்கும்போது தான் அதுல கரண்டே வராது. அப்ப எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியும்னு நினைக்கிறேன். அம்மீட்டர் வந்து சீரிஸ்ல இருக்கணும். வோல்ட்மீட்டர் வந்து பேரலா இருக்கணும். அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்கணும். வோல்ட்மீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கணும். இது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இத வந்து நான் குழப்பி குழப்பி என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. மின்னோட்டமானி மின்னோட்டத்தை அளவிட பயன்படுகிறது. இது மின்சுற்றில் தொடராக இணைக்கப்படுகிறது. சிறந்த ஒரு மின்னோட்டமானியின் உள் மின்தடை 0மாக இருக்க வேண்டும். மின்னழுத்தமானி மின்னழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. இது மின்சுற்றில் இணையாக இணைக்கப்படுகிறது. சிறந்த மின்னழுத்தமானியின் உள் மின்தடை முடிவிலியாக இருந்து இருக்க வேண்டும். ரைட். இப்ப நான் அததான் அந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அதாவது ஏன் அம்மீட்டர்? நீங்க பார்த்தா தெரியும். அம்மீட்டர் சீரிஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. வோல்ட்மீட்டர் வந்து இந்த மாதிரி பேரலா. ஸோ வோல்ட்மீட்டர் என்னன்னா இந்த மாதிரி பேரலா வந்து அந்த லோடோட கனெக்ட் பண்ணப்படும். அம்மீட்டர் சீரிஸா இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இப்ப ஒரு லோடு ஃபார் எக்ஸாம்பிள் பல்ப் இருக்கு. இப்ப இந்த பல்ப்ல போற கரண்ட் வந்து என்ன ஆகும்? அதே அளவான கரண்ட் எவ்வளவு கரண்ட் பல்ப்ல போதோ அதே அளவான கரண்ட் அம்மீட்டருக்கு போகுமா? ஸோ அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த என்டையர் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த பல்ப் ஆல்சோ ஃப்ளோ த்ரூ அம்மீட்டர். அப்ப கரெக்டான கரண்ட் என்னால என்ன பண்ண முடியும்? ரேட் பண்ண முடியும் சீரிஸா இருக்கும்போது தான். அதனாலதான் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கொடுக்குறோம். அண்ட் ஐடியல் அம்மீட்டர் என்ன சொன்னேன்? லோவான இருக்கு. இது இருக்கிற 0 வந்து என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா என்ன பண்ணாதுன்னு வச்சுக்கலாம். 0 ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்தாதான் இது என்னன்னா அதுல போற கரண்ட வந்து என்ன பண்ணனா அஃபெக்ட் பண்ணாது ரைட்டா? அதுல போற கரண்ட் வந்து அது வாட்ல கரண்ட் வந்து என்ன அம்மீட்டர் வழியா போயிட்டு இருக்கும். அப்படி போனாதான் இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல கரண்ட் இன்னும் ஸ்லோவா இருக்கும். அப்ப கரண்ட் இதாகும்போது சர்க்யூட்ல என்ன கரண்ட் வந்து கம்மியா போகும். அப்ப மறுபடியும் பார்க்கும்போது என்ன அந்த கரண்டோட ரீடிங் வந்து மாறும் ரைட்டா? அதனாலதான் என்னன்னா உருவாக்குற ஒரு ஐடியல் அம்மீட்டர்ல என்ன இருக்குன்னா 0வான வந்து என்ன பண்ணுவோம் வச்சுக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது வோல்ட்மீட்டர் இந்த மாதிரி என்ன பேரலல். ஏன் வோல்ட்மீட்டர் வந்து பேரலல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நமக்கு தேவை வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரைட்டா? ஸோ 2 டிஃபரன்ஸ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடு. அந்த வேறுபாட்டை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்ன கரண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்ன தேவையோ அதுக்கான வந்து வேறுபாடு மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவோம்னா பேரலல். ஆல்வேஸ் என்னன்னா ஒரு வோல்ட்மீட்டர் இருக்குன்னா அது எப்போதும் அந்த லோடோட இதுல வேணா பேரலா தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேரலா கனெக்ட் பண்ணி அதன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம் எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஹை ரெசிஸ்டன்ஸை கொண்டிருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் என்னன்னா அதுல கம்ப்ளீட்டா என்ன ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது கம்ப்ளீட்டா என்ன ஆகும்? கரண்ட் வர்றது அப்படியே வந்து தடைப்பட்டுரும். தடைப்பட்டுறது என்ன? உள்ள எந்த கரண்டும் போகாது ரைட்டா? ஸோ தரிசா வந்து என்ன ஆல்மோஸ்ட் நோ கரண்ட். இட் டஸ் நாட் டிஸ்டர்ப் த சர்க்யூட். சர்க்யூட்டை டிஸ்டர்ப் பண்ணாம என்னன்னா எந்த லோடு தேவையோ அந்த லோடுக்கான என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம் வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ண முடியும். எதுலனா வோல்ட்மீட்டர். ரைட். அடுத்த டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன பார்க்க போறோம்னா மூவிங் காயில் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது வந்து PMMC. அதாவது பர்மனண்டா மேக்னெட் மூவிங் காயில் அப்படின்னு சொல்றது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்னன்னா ஒரு காந்தம் இருக்கும். அந்த காந்தத்தோட என்னன்னா ஒரு சுருள் வந்து அட்டாச்சா இருக்கும். காந்தத்தால சுருள் வந்து என்னன்னா சுத்தும். அந்த சுத்துறதுனால அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட பாயிண்டர் என்ன ஆகும்னா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்ல வாரேன்னா, இங்க பாருங்களேன். இப்ப இந்த இடத்துல ஒரு மீட்டர் இருக்கா? ஸோ இந்த மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து எவ்வளவு வருது? இல்ல வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு வந்து மெஷர் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப இது என்ன? ஒரு காந்தம். அதாவது எலக்ட்ரோ மேக்னட்னு சொல்லுவாங்க. மேக்னட்டால என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஆனது ப்ரொடியூஸ் பண்ணப்படும். அந்த கரண்ட் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நார்மலா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன மாரி இருக்கும்னா, நார்மலி தான் பாயிண்டர் ரைட்டா? இதுதான் வந்து மூவிங் காயில்னு சொல்றது. இந்த சுருள் மாரி இருக்கா? இது வந்து மேக்னெட். அண்ட் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து இருக்கிறது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி சார் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் ஆகுற பிரின்சிபல் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்ல கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா?
அந்த ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் என்னன்னா மூவிங் காயிலுக்கு வந்து என்னன்னா போகும். அதாவது மூவிங் காயில்னா அதுல ஒரு பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டு என்ன பண்ணுனா கரண்ட் வந்தோடனே ஒரு ஃபோர்ஸ கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் என்னன்னா டிஃப்ளெக்டிங் டார்க். அந்த ஃபோர்ஸ் வந்து டிஃப்ளெக்டிங் டார்க்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு இதை வந்து திருப்பக்கூடிய விசை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திருப்பக்கூடிய அந்த டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டிஃப்ளெக்டிங் டார்க் வந்துச்சுன்னா அந்த பாயிண்டர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கேல்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதன் மூலம் தான் என்ன ஆகும்னா இந்த பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் வந்து ஒர்க் ஆகுறது. இப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஸ்கேல் வந்து யூனிஃபார்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் எடி கரண்ட் டேம்பிங்க வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்ட் ஒன்லயே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எடி கரண்டா என்ன, ஏர் ஃபிரிக்ஷன் டேம்பிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். டேம்பிங் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன். இப்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட முள்ளு இருக்கு. அந்த முள்ளு வந்து என்ன பாருங்களேன், இப்ப முள்ளு ஆடிக்கிட்டே இருக்கா. இப்படி முள்ளு ஆடும்போது ரொம்ப ஆடாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், கரெக்டா அது என்ன வேல்யூ இருக்கோ அதை காட்டணும். அப்படி ரொம்ப ஆட விடாம கரெக்டா காட்டுறதுக்காக யூஸ் பண்ற இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், டேம்பிங் சொல்லுவாங்க. அதுல எடி கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மோஸ்ட்லி டிசி தான், டிசி கரண்ட் டைரக்ட் கரண்ட் மெஷர் பண்றதுக்கு தான் என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். இப்ப இத தமிழ்ல பாத்திரலாம். நிரந்தர காந்த நகரும் சுருள் கருவி மின்னோட்டத்தின் காந்த விளைவின் அடிப்படையில் செயல்படுகிறது. நிரந்தர காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள நகரும் சுருள் வழியாக மின்னோட்டம் செல்லும் போது, நல்லா கவனிங்க, அதாவது நிரந்தரமா ஒரு காந்தப்புலம் இருக்கும். அதுல வைக்கப்பட்ட சுருள் இருக்கா, அதன் வழியே மின்னோட்டம் செல்லும் போது திருப்பு விசை உருவாகி, அதாவது சுட்டி அளவுகோலில் நகர்கிறது. சுட்டி மீன்ஸ் வந்து என்ன, இந்த பாயிண்டர் வந்து அளவுகோல நகரும். இது சீரான அளவுகோலை கொண்டது மற்றும் சுழல் மின்னோட்ட தணிப்பை பயன்படுத்தப்படுகிறது. பிஎம்எம்சி கருவி முக்கியமாக டிசி அளவீட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. நாங்க சொன்னதுதான் இந்த இடத்துல வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட இமேஜ் வந்து கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். நார்த் அண்ட் சவுத் இருக்கா. இதுல வந்து என்னன்னா ஸ்கேல் இருக்கும். இது பாயிண்டர், இதுதான் வந்து ஸ்கேலு. இதுல அந்த கோல பாருங்க. இங்க ஒரு காயில் இருக்கும், இங்க ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு பேலன்ஸ்டு வெயிட் இருக்கும். எதுக்காகனா இது வந்து கரெக்டா அந்த டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு வந்து என்னன்னா அந்த கரண்ட் எவ்வளவு வந்து அதுக்கான கரண்ட் வரும், அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். இது எப்படி இதாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அனிமேஷன்லயே வந்து காமிச்சிட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்ப இதுல நல்லா கவனிங்களேன். இதுதான் வந்து நான் சொன்னதான். அதாவது டிசி கரண்ட் இல்ல டிசி வோல்டேஜ். அதாவது டிசி டைரக்ட் கரண்டோட நீங்க கரண்ட மெஷர் பண்ணலாம். இல்ல வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்கு என்னன்னா, இந்த பெர்மனன்ட் மூவிங் மேக்னெட் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒர்க் ஆகுற பிரின்சிபல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கா? அதுல என்ன ஒரு ஸ்மால் காயில் இருக்கும், ரைட்டா? ஆனா பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கு. அதுல ஒரு ஸ்மால் காயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அட்டாச் பண்ணப்பட்டிருக்கும். அதோட அந்த பாயிண்டர் இருக்கும். இப்ப கரண்ட் வரும்போது அதுக்கு ஏத்தாப்ல டிசி கரண்ட் வந்து அந்த காயில் வெளியே போகும்போது அந்த காயில் என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாகும். ஏன்னா கரண்ட் என்பது ஒரு ஃபோர்ஸை வந்து உருவாக்கும். அந்த ஃபோர்ஸ் என்னன்னா டேர்னிங் எஃபெக்ட்டை உருவாக்கும். அந்த டேர்னிங் எஃபெக்ட்னால அந்த சுருள் வந்து சுருளும். அதாவது அந்த சுருள் வந்து என்னன்னா அப்படியே திருகிற மாதிரி, அப்படியே திரும்பி போயிட்டு போயிட்டு வர மாதிரி ஆகும். அப்படி போயிட்டு வரதுனால காயில் ரொட்டேட் ஆகும். அப்படி காயில் ரொட்டேட் ஆகும்போது அந்த காயிலோட அட்டாச் இருக்கிற பாயிண்டர் என்னன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் அதுல இருக்கிற கான்செப்ட். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூனிஃபார்ம் ஸ்கேல் அப்படின்னு சொன்னா விச் மீன்ஸ் என்னன்னா, நம்ம எவ்வளவு கரண்ட் வந்து கொடுக்குறோமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா என்னன்னா அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 ஆம்பியர் கொடுக்குறேன்னா கரெக்டா 1 ஆம்பியருக்கு தேவையான என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த பாயிண்டரோட மூவ்மெண்ட் இருக்கும். 2 ஆம்பியர், 3 ஆம்பியர், அதாவது எவ்வளவு கரண்ட் கொடுக்கணும் அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும்னா அந்த ஸ்கேல் வந்து மூவ் ஆகும். அதனால இந்த ஸ்கேல லீனியர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லீனியர் ஸ்கேலான்னு கேட்பாங்க. ஆமா, எஸ், லீனியர் ஸ்கேல் இல்ல யூனிஃபார்ம் ஸ்கேல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியணும். இப்ப எடி கரண்ட் டேம்பிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாயிண்டர் மூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து குயிக்கா ரொம்ப வந்து என்ன செட்டில் ஆகணும். ஏன்னா கரெக்ட் ரீடிங் காமிக்கணும். ரொம்ப நேரம் ஆடிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி டக்குன்னு வந்து என்னன்னா அந்த கரெக்ட் ரீடிங் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்றதா வந்து எடி கரண்ட் டேம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால ஜஸ்ட் என்னன்னு மட்டும் வந்துன்னா அகைன் ஒரு வாட்டி சொல்றேன். ரைட். இதோட கான்செப்ட் என்ன என்டையரா பார்த்தாச்சு, ரைட்டா? அடுத்து போலாம். இப்ப
இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வந்து சில மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட்ன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹை அக்யூரசி, ஹை சென்சிட்டிவிட்டி அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல் ரைட்டா. பட் என்னன்னா டிசிக்கு மட்டும் தான். டைரக்ட் கரண்டோட மெஷர்மென்ட்க்கு தான் என்ன யூஸ் பண்ண முடியும். பட் அதுலயும் என்னன்னா, அதுலயும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்மால் லெவல் கரண்ட் மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். ஸ்மால் கரண்ட் இல்ல ஸ்மால் லெவல் வோல்டேஜ் மட்டும் தான் என்ன மெஷர் பண்ண முடியும். பட் நான் அதிகமான கரண்ட், அதிகமான வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னா, புதுசா ஒரு டிவைஸ உருவாக்க முடியும். பட் இதையே என்ன பண்ண முடியும்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தட கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பிஎம்எம்சியோட அம்மீட்டர் இருக்குன்னா, அதுல எனக்கு அதிகமா வந்து என்ன பண்ணணும், கரண்ட மெஷர் பண்ணணும்னா, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணா போதும். அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ட்னா ஒரு மின்தடை. அத என்ன பண்ணணும்னா, பேரலல் நம்ம ஆட் பண்ணணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒரு அம்மீட்டர் இருக்கு. நான் அம்மீட்டர வந்து ஒரு சர்க்யூட்ல எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? சீரிஸா கனெக்ட் பண்ணுவேன். அதையும் இதையும் கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. அதனால சொல்றேன். சர்க்யூட்ல சீரிஸா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கனெக்ட் பண்ணுவோம். இதே ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கு. இது என்ன பண்ணுவோம்? வோல்ட் மீட்டர பேரலலா கனெக்ட் பண்ணுவோம். எதுக்குன்னா கரெக்ட்டான ரீடிங் வர்றதுக்கு. பேரலலா கனெக்ட் பண்ணுவோம் அந்த சர்க்யூட்ல. சரி. இப்ப நான் அம்மீட்டர் அதாவது அம்மீட்டர பிஎம் எம்சி அம்மீட்டர்ல நான் என்ன பண்ணேன், கரண்ட் அதிகமா வந்து என்னன்னா மெஷர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன்னு வச்சுக்கலேன். அதுக்காக நான் ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வரேன். அத என்ன பண்றேன்னா பேரலல் ஆட் பண்றேன். அதே மாரி வோல்ட் மீட்டர் பிஎம்எம்சி வோல்ட் மீட்டர்ல நான் என்ன பண்றேன், அதிக வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஒரு ரெசிஸ்டர் ஹை ரெசிஸ்டன்டான வோல்ட் மீட்டர்ல ஹை ரெசிஸ்டன்டான ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கொண்ட ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். அத என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், சீரிஸ்ல வந்து கனெக்ட் பண்றேன். இப்படி கனெக்ட் பண்ணா என்ன பண்ண முடியும்னா, நம்ம கரண்டா இருந்தாலும் சரி, வோல்டேஜா இருந்தாலும் சரி, அதிகமா வரும்போது அதையும் என்ன பண்ண முடியும்னா, இதே மீட்டர்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்மளால மெஷர் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, இங்க பாருங்களேன். நல்லா கவனிங்க. நான் என்ன சொன்னேன், பிஎம்எம்சி பிஎம்எம்சியோட அம்மீட்டர் எடுத்துக்கிறோம். அதுல ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலலா கனெக்ட் பண்றோம். ஸோ அம்மீட்டர் அதோட என்ன பேரலலா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இப்ப நார்மலா ஒரு பிஎம்எம்சி காயில் என்ன பண்ணும்னா, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் வந்து அதுக்குள்ளேயே கேரி பண்ண முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் என்ன இருக்குன்னா, அது கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு லார்ஜ் கரண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், காயில் என்ன ஆயிடும்னா டேமேஜ் ஆயிரும். அப்ப என்ன பண்றது? நான் அதிகமா கரண்ட் வர்றத வந்து மெஷர் பண்ணணும். பட் இதுல வந்து நான் அனுப்ப முடியாது. அதனால என்ன பண்றேன்னா, ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் கொண்ட ஒரு ஷண்ட். அதாவது அந்த ஷண்ட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணும் கிடையாது. லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். லோ ரெசிஸ்டன்ட் கொண்ட ஒரு ரெசிஸ்டர என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பேரலலா கனெக்ட் பண்ணேன் அந்த பிஎம்எம்சி காயிலுக்கு. அப்படி கனெக்ட் பண்ணும்போது, அதாவது பேரலலா கனெக்ட் பண்ணிட்டேன்னா, இப்ப என்ன ஆகும்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் மெஷர் பண்றேன்னு நினைக்கிறேன் 10 ஆம்பியர் வந்து மெஷர் பண்ண நினைக்கிறேன். பட் பிஎம்எம்சி மூவ்மெண்ட் என்ன பண்ண முடியும்னா, ஒன்லி 1 மில்லி ஆம்பியர் கிட்ட தான் வந்து அதனால மெஷர் பண்ண முடியும். அப்ப நெறைய கரண்ட் வரும்போது அது எங்க போகும் அப்படின்னா, லோ ரெசிஸ்டன்ஸ் கொண்ட இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும். அப்ப பிஎம்சி காயில் ஸ்மால் கரண்ட்ட வந்து மெஷர் பண்ணும். அதிகமா வர கரண்ட் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும். இதுல எவ்வளவு வரும்னு சொல்லி வந்து அதுக்கான இதையும் எங்க போயிரும்னா, இது வந்து மெஷர் பண்றது கொண்டு போய் எங்க குடுத்துரும் பிஎம்சி காயில்ல வந்து என்னன்னா காமிச்சிரும். ஸோ அப்ப என்னன்னா, ஓவராலா பார்க்கும்போது அந்த பிஎம்சி இன்ஸ்ட்ருமென்ட் என்ன பண்ணும்னு வச்சுக்கங்களேன், லார்ஜ் கரண்ட்ட அதோட பார்ட் எதுவுமே அஃபெக்ட் ஆகாம என்ன பண்ண முடியும்னா, அதனால வந்து கால்குலேட் பண்ணணும். அதனால தான் இது யூஸ் பண்றோம் ரைட்டா. புரியும்னு நெனைக்கிறேன். நார்மலா இருக்கிற பிஎம்எம்சியோட இது என்னன்னா, லோவான இதுதான். லோ வேல்யூ மட்டும் தான் மெஷர் பண்றதுக்கா இருக்கு. பட் நம்ம ரேஞ்ச் அதிகமா போக எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்றோம். லோ ரெசிஸ்டன்ஸ ஆட் பண்றதுக்கு பேர் தான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஆட் பண்ற மூலமா இந்த கால்குலேட் பண்றோம். இதே மாரி தான் இதே மாரி தான் வோல்ட் மீட்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஹை ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்து என்ன பண்றோம், ஒரு ரெசிஸ்டர வந்து ஆட் பண்றோம் ரைட்டா? ஹை ரெசிஸ்டன்ஸ். அப்ப அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டா என்ன பண்ணும்னா தடை பண்ணும். கரண்ட் எல்லாத்தையும் என்னன்னா கம்ப்ளீட்டா தடை பண்ணும் ரைட்டா? ஸோ அப்ப என்ன நல்லா கவனிங்களேன். PMC movement require only the small current for the full scale deflection. லார்ஜ் வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்றோம், ஒரு சீரிஸா கனெக்ட் பண்றோம். இப்ப பிஎம்சி மூவ்மெண்ட் வந்து என்னன்னா, ஸ்மால் வோல்டேஜ் தானே ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா நம்ம 230 வோல்ட் வந்து மெஷர் பண்ண நினைக்கிறோம். அப்ப என்னன்னா, ஹை சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா ஆட் பண்ணிட்டு,
மோஸ்ட் ஆஃப் த வோல்டேஜ் எங்க போயிரும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிரும், அங்க டிராப் ஆயிரும். அப்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் தான் எதுக்குள்ள போகணும், அந்த பிஎம்சி காயில் போடும். அங்க எவ்வளவு வோல்டேஜ் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணும். ஃபைனலா எடுக்கும்போது என்ன, அந்த ஹை வோல்டேஜ் வந்து அந்த மெஷர்மெண்ட்ல காட்டிடும். ஏன்னா ஹை சிஎஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சீரிஸ்ல இருக்கும்போது அதுல இருக்கிற வேல்யூ எங்க வந்துரும்னு வச்சுக்கலாம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதனாலதான் என்ன பண்றேன்னா இந்த ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தடுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்னு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ், எதுக்கு எதை யூஸ் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே மூவிங் தான். மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது எல்லாமே என்னன்னா நிறைய இதை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆன் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், அதே தான். கேன் பி யூஸ்டு ஃபார் போத் ஏசி அண்ட் டிசி கரண்ட், டிசி மெஷர்மெண்ட். இதோட மெயின் டைப் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலிங் டார்க் ப்ரொவைடட் பை த ஸ்ப்ரிங் while the air friction damping used. Unlike PMMC, MA இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா நாட் அ யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் ஸ்கேல் அப்படின்னு சொல்றது. அதாவது மூவிங் டைப். இதுல என்னன்னா ஒரு அயன் பீஸ் இருக்கும். அதாவது நார்மல் ஒரு காயில் இருக்கு, நீங்க பார்க்கலாம், அந்த இமேஜ் பார்த்தா புரியும். ஒரு காயில் இருக்கும், அந்த காயில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு அயன் வந்து பீஸ் இருக்கும். சாஃப்டான வந்து ஒரு அயன் பீஸ் இருக்கும். இப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா ஒரு கரண்ட், நான் சொல்லிடுறேன் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் சொல்லிட்டு, அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது காயிலுக்குள்ளேயே போகும். அந்த காயில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னா அந்த அயன் பீஸை வந்து மூவ் பண்ண வைக்கும். அப்படி அதை மூவ் பண்ணும்போது என்னன்னா அதோட அட்டாச் இருக்கிற பாயிண்டர், அயன் பீஸ் எவ்வளவு மூவ் ஆகுதோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகுன்னு கொஞ்சம் மேலையும் கீழையும் மாறி என்னன்னா அந்த பாயிண்டரை மூவ் பண்ண வைக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பாயிண்டரோட வேல்யூ வந்து காட்டும். எந்த அளவுக்கு வந்துன்னா அது வந்து என்ன ஏசியா இருக்கலாம் இல்ல டிசியா இருக்கலாம், கரண்ட் இல்ல வந்து வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல 2 டைப் அப்படின்னு சொன்னோமா. ஒன்னு அட்ராக்ஷன், ஈர்ப்பு வகை அப்படின்னு சொல்றது. என்ன மீனிங்னா அந்த சாஃப்டான அயன் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ காயில். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும், அயன் வந்து அட்ராக்ட் பண்ணப்படும். அதன் மூலம் பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். இது ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து ரிப்பல்ஷன், விலக்கு விசை, விலக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது அதேதான், கரண்ட் ஃப்ளோ ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, அதாவது அந்த 2 அயன் பீஸ், இந்த இடத்துல 2 அயன் பீஸ் என்ன அப்படின்னா சேம் போலாரிட்டி கொண்டு வந்தா ரிப்பிள் பண்ண வைப்பாங்க. ரிப்பிள்னா தனித்தனியா போக வைப்பாங்க. அப்படி எவ்வளவு தூரம் தனியா போகுதோ அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா அந்த பாயிண்டரோட மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் ரிப்பல்ஷன் டைப் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த வகையில தான் என்னன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. இப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த பிஎம் எம்சிக்கும் எம்ஐக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சப்ளை பொறுத்தளவுக்கு டிசி ஒன்லி தான், டைரக்ட் கரண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். இங்க டைரக்ட் அண்ட் வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெண்டுமே கொடுக்க முடியும். ஸ்கேல் பொறுத்தவரைக்கும் யூனிஃபார்மா இருக்கும், இல்ல நான் யூனிஃபார்மா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாறி வேல்யூ வந்து காட்டுற மாதிரி இருக்கும். டேம்பிங் பொறுத்தளவுக்கு, அதாவது அந்த முள்ள ஆட விடாம எது தடுக்கும்னா எரி கரண்டோட டேம்பிங் யூஸ் பண்ணுவாங்க, இது ஏர் ஃபிரிக்ஷன் டேம்பிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதான். இது மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து போமா. அடுத்து ஸோ இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம பவருக்கானது வந்து மெஷர்மெண்ட் பார்த்தோமா, சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா. இப்போ வாட் மீட்டர் வந்து இந்த தளத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வாட் மீட்டர் பார்த்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் மெத்தட் இருக்கும், அதனால சேர்த்து பார்த்துக்கலாம்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். வாட் மீட்டர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் பவர் வந்து மெஷர் பண்ற, அதாவது எவ்வளவு எலக்ட்ரிக்கல் பவர் வந்து கன்சியூம் பண்ணப்படுது, அது வந்து ஒரு சர்க்கியூட்டா இருக்கலாம் இல்ல டிவைஸா இருக்கும், அதை வந்து என்னன்னா எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக யூஸ் பண்ற கருவி தான் வந்து வாட் மீட்டர். இதோட பவர் எதுல காமிக்கும்னா வாட்ல வந்து காமிக்கும். இதுல 2 விதமான வந்து அமைப்பு இருக்கும். ஒன்னு கரண்ட் காயில் இருக்கும், இன்னொன்னு ப்ரெஷர் காயில்னு சொல்லுவாங்க. கரண்ட் காயில் வந்து சீரியஸா கனெக்ட் ஆயிருக்கும் லோடு கூட, டு மெஷர் த கரண்ட். பிரஷர் காயில் வந்து பேரல்ல கனெக்ட் ஆயிருக்கும். சீரியஸ்னு வரும்போது கரண்ட மெஷர் பண்ணும், பேரலா வரும்போது வோல்டேஜ் என்ன பண்ணா மெஷர் பண்ணும். இது என்ன மாதிரி இருக்கும்னா இங்க பாருங்களேன். ஸோ ஒரு வாட் மீட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கரண்ட் காயில் ஒண்ணு, இன்னொன்னு பிரஷர் காயில் இல்ல வோல்டேஜ் வந்து காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹீட்டர் இருக்கு, எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்கு, அதோட வோல்டேஜ் இருக்கு, கரண்ட் இருக்குன்னா இந்த ஹீட்டர் எவ்வளவு பவர் கன்சியூம் சொல்லிட்டு நமக்கு ஃபார்முலா போட்டான். பவர் ஈக்குவல் டு விஐன்னு போட்டு ஃபார்முலா எடுத்தலாம். இப்ப அந்த வேல்யூ என்ன காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல காட்டணும் ரைட்டா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக தான் என்ன பண்ணிருப்பாங்க, இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 460 வாட்ஸ் வந்து என்ன காமிக்கும்னா அந்த ஹீட்டர்ல காமிக்கிறத அக்யூரேட்டா காமிக்குதான்னு சொல்லிட்டு இந்த வாட் மீட்டர் நம்மளால பார்க்க முடியும். இந்த வாட் மீட்டரோட அனிமேஷனுமே வந்து பார்த்தலாம். இது மூவிங் காயிலானது. ரைட், அவ்வளவுதான். அதுக்கான இமேஜ் மட்டும் கிடைக்கல. வாட் மீட்டர் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
எலக்ட்ரோடைனமிக் வாட் மீட்டர். அதாவது வாட் மீட்டர் நிறைய டைப் இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த எலக்ட்ரோடைனமிக். அதனால இந்த இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் கம்ப்ளீட்டா அதாவது இன்ஜினியரிங் கிளாஸஸ் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்காக என்டையரா என்னன்னா நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் வெப்சைட். ரெண்டுக்கான லிங்க்குமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல ஒவ்வொரு டாபிக்குக்கும் வந்து என்னன்னா கிளாஸஸ் இருக்கும். அதோடு சேர்த்து வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால என்ன கான்செப்டை லேர்ன் பண்ணுவீங்க, டெஸ்ட் எடுப்பீங்க. அதன் மூலம் வந்துன்னா ஒரு டாபிக்ல எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணிக்கலாம்னா லேர்ன் பண்ணிக்கலாம்.